தான் 2018ஆம் ஆண்டு கம்போடியாவில் உலகத் தமிழர் மாநாடு நடத்தினோம். அதற்கு பிறகு அந்த கம்போடியா நாட்டில் இருக்கக்கூடிய சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னர்களுடைய அந்த கட்டப்பட்ட கோயில்கள் இதெல்லாம் உலகளாவிய பிரசித்தி பெற்றது. திருமாறன் பாண்டியன் அப்படிங்கிற ஒரு மன்னன் சாம்பா பேரரசை அங்கே வியட்நாமில் அமைக்கிறாரு. அந்த பேரரசை அமைத்து அதற்கு பிறகு பொன்சைமான் அப்புறம் ருத்ரவர்மன் போன்ற மன்னர்கள் பல விக்ராந்தவர்மன், சாம்பவர்மன், பத்திரவர்மன், சிம்மவர்மன், இந்திரவர்மன், பரமேஸ்வரன் போன்ற அந்த சாம்பா பேரரசனுடைய அரசர்கள் பல அரசர்கள் அந்த ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க. இதில் இன்னும் சிறப்பாக சொல்ல போனோம்னா 4ஆம் நூற்றாண்டில் சாம்னு ஒரு மொழி அங்கே உற்பத்தி ஆகிருக்குது, புதுசாக உருவாகி இருக்கிறது. யார் யார் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்கின்றார்கள், அதற்கான விசேட வசதி வாய்ப்புகள் ஏதாவது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா? இலங்கையிலிருந்து முக்கிய அமைச்சர்கள் 3 அமைச்சர்கள் கலந்துக்கிறாங்க, தமிழ் அமைச்சர்கள் கலந்துக்கிறாங்க. கோயில்கள் பல கோயில்கள் வியட்நாமில் இருக்குது. குறிப்பாக சிவன் கோயில், விஷ்ணு கோயில், முருகன் கோயில், பார்வதி கோயில், விநாயகர் கோயில் போன்ற கோயில்கள் இருக்குது. குறிப்பாக முகலிங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அங்கே வியட்நாமில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த அமெரிக்க வியட்நாம் சண்டையில் குண்டுவீச்சின் காரணமாக இந்த சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்ட கோபுரங்கள் சிதைவடைந்திருந்தாலும் கூட அந்த சிதைவடைந்த கோபுரத்திலிருந்து இப்போதும் அந்த சிதைவடைந்த கோபுரத்தை பாதுகாத்து வருகிறார்கள். நீங்கள் இந்த மாநாட்டின் ஒன்று கூட்டி எல்லாருக்கும் இடையிலான ஒரு உறவு நிலையை ஏற்படுத்தி கொள்வதனூடாக நீங்கள் அடைந்து கொள்ளக்கூடிய அதி உச்சபட்ச நன்மை என்று நினைக்கின்றீர்கள்? நான் நன்மை இது இன்னார் செஞ்சு தமிழர்கள் ஒரு செறிவான அளவில் வாழக்கூடிய நிலை இருக்கிறது. இப்போ அந்த 40 நாடுகளில் இருக்கக்கூடிய முக்கிய வணிக ஆளுமைகளை நம்ம அங்கே ஒருங்கிணைக்கிறோம். அப்போது கிட்டத்தட்ட ஒரு 1000த்திற்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் பீப்புள், அதே மாதிரி வரலாற்று ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், பல்கலைக்கழக ஆசிரியர்கள், மொழி வல்லுநர்கள் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்றாங்க. இந்த சமூகத்தினுடைய மொழி தான் நிலைத்து நிற்கும். இப்போ சீன வணிகத்தில் உச்சத்தில் இருப்பதால் உலகம் எங்கும் இருக்கக்கூடிய மக்கள் சீன மொழியை பேசுவதற்கு ஆசைப்படுகிறார்கள். ஜப்பான் வணிகத்தில் உச்சத்தில் இருப்பதால் ஜப்பானிய மொழியை படிப்பதற்கு அனைவரும் ஆசைப்படுகிறார்கள். ஜெர்மன் வணிகத்தில் உச்சத்தில் இருக்கிறதுனால ஜெர்மானிய மொழியை படிப்பதற்கு அனைவரும் ஆசைப்படுகிறார்கள். அதேபோல் வணக்கம். வியட்நாம் உலகத் தமிழர் மாநாடு எதிர்வரும் பிப்ரவரி 21, 22ஆம் தேதிகளில் இடம்பெறுகின்றது. 21ஆம் தேதி தமிழுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநாடாகவும் 22ஆம் தேதி ஒரு வர்த்தக மாநாடாகவும் அந்த மாநாடு இடம்பெறுகின்றது. 40 நாடுகளுக்கு மேற்பட்டவர்கள் அங்கு ஒன்று கூடுகின்ற ஒரு நிகழ்வாகவும் இந்த நிகழ்வு அமைகின்றது. இந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பை மேற்கொள்கின்ற பன்னாட்டு தமிழர் நடுவத்தின் தலைவர் தனியாசலம் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம் ஐயா. இந்த மாநாடு என்ன காரணத்துக்காக ஒன்று கூடுதல் மேற்கொள்ளப்படுகின்றது? உலகத்தமிழர் மாநாடு 2018 கம்போடியாவில் நடத்தணும், சியாம் ரீப் நகரத்தில். இது 2வது மாநாடாக வியட்நாமில் இருக்கக்கூடிய டனாங் நகரத்தில் முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த மாநாடு நடத்த வேண்டிய அவசியம் என்ன, இது என்ன காரணத்திற்காக நடத்தப்படுகிறது அப்படிங்கிறது மிகச்சரியான கேள்வி. நான் 2015ஆம் ஆண்டு பாரிஸில் இருக்கக்கூடிய ஊருஸ் மியூசியம், அதாவது உலகத்தினுடைய ஆகச்சிறந்த மியூசியம், வரலாற்று மியூசியம்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மியூசியத்தில் சுற்றி பார்த்தேன். கிட்டத்தட்ட அரை நாட்களுக்கு மேலாக அந்த ஒரு மியூசியத்திலே சுற்றக்கூடிய அளவிற்கு இடங்கள் இருந்தன. ஆனால் அந்த ஃப்ரெஞ்சு வரலாற்றை அவர்கள் ஒரு 500 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்களால் நீட்டிக்க முடியல. அவ்வளோதான் அவருடைய வரலாறு இருக்குது. அப்போ ஒரு ஃப்ரெஞ்சு சமூகம் அவங்களுடைய வரலாற்றை ஒரு 500 வருஷ கால வரலாற்றை இவ்வளோ தெளிவாக உலகுக்கு வெளிப்படுத்தக்கூடிய அளவிற்கு இந்த மியூசியத்தை அமைச்சிருக்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழர்களுடைய தமிழ் சமூகத்தை பொறுத்த வரைக்கும், தமிழர்களுடைய வரலாறு என்பதை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 10,000 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு வரலாற்று தொன்மங்களுடைய ஒரு சமூகமாக நம்ம இருந்தால் கூட நம்முடைய வரலாறு நமக்கே தெரியாமல் இருக்கிறது. அப்போ இந்த வரலாற்று தொன்மங்களை நம்முடைய தமிழர்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் 2018ஆம் ஆண்டு கம்போடியாவில் உலகத் தமிழர் மாநாடு நடத்தினோம். அதற்கு பிறகு அந்த கம்போடியா நாட்டில் இருக்கக்கூடிய சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னர்களுடைய அந்த கட்டப்பட்ட கோயில்கள் இதெல்லாம் உலகளாவிய பிரசித்தி பெற்றது. இப்போது நம்ம 2வது உலகத்தமிழர் மாநாட்டை வியட்நாமில் இருக்கக்கூடிய டனாங் நகரத்தில் வைத்திருக்கிறோம்.
ஏன் இந்த இடத்துல வச்சுருக்குறோம், இந்த மாநாட்டை நடத்துவதற்கு இவ்வளோ இடங்கள் இருக்கும்போது ஏன் வியட்நாமை நம்ம தெரிவு செய்தோம் என்றால், 2ஆம் நூற்றாண்டிலே திருமாறன் பாண்டியன் அப்படிங்கிற ஒரு மன்னர் சாம்பா பேரரசை அங்கே வியட்நாமில் அமைக்கிறாரு. அந்த பேரரசை அமைத்து அதற்கு பிறகு வந்து பொன்சைமான், அப்புறம் ருத்ரவர்மன் போன்ற மன்னர்கள், பல விக்ராந்தவர்மன், சாம்பவர்மன், பத்திரவர்மன், சிம்மவர்மன், இந்திரவர்மன், பரமேஸ்வரன் போன்ற அந்த சாம்பா பேரரசனுடைய அரசர்கள், பல அரசர்கள் அந்த ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க. இதில் இன்னும் சிறப்பாக சொல்ல போனோம்னா 4ஆம் நூற்றாண்டில் சாம்னு ஒரு மொழி அங்கே உற்பத்தி ஆகிருக்குது, புதுசாக உருவாகி இருக்கிறது. இப்போ எப்படி தமிழ்லேருந்து மலையாளம் பிரிந்ததோ, தமிழ்லேருந்து தெலுங்கு மொழி உண்டானதோ, தமிழ்லேருந்து கன்னட மொழி ஏற்பட்டதோ, பல மொழிகள் அந்த மாதிரி தமிழில் உருவாகிருக்கிறது என்றாலும், ஒரு 5000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில், அதுவும் வியட்நாம் போன்ற ஒரு நாடுகளில் தமிழ்லேருந்து ஒரு கிளைமொழி இருக்குது அப்படிங்கிறதே ஆச்சரியமான ஒரு விஷயம். அப்போ அந்த சாம் மொழி அங்கே இருக்குது. அந்த சாம் மொழியினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஒரு 500-600 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் எழுத்துக்கள் எப்படி இருந்ததோ, கல்வெட்டு எழுத்துக்கள், அப்படியான எழுத்துக்கள் அந்த சாம் மொழியுடைய எழுத்துக்களாக இருக்கிறது, வட்ட எழுத்துக்கள். தமிழ் எப்படி காஞா சாஞா அப்படின்னு ஆரம்பித்து எரள வழலன்னு முடியுதோ, அதே மாதிரி சாம் எழுத்துக்களும் இதே வரிசையில் இருக்கிறது மிகவும் ஆச்சரியமானதாக இருக்கிறது. குறிப்பாக சீனாவினுடைய ஒரு பகுதி, கம்போடியா, வியட்நாம், இந்தோனேஷியா, மலேசியா போன்ற நாடுகள் கண்டெடுக்கப்பட்ட 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கல்வெட்டுகள் எல்லாமே இந்த சாம் மொழியில் தான் பொறிக்கப்பட்டிருக்கிறது என்பதும் ஆச்சரியமான செய்தி. அதே போலவே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 8ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டு வாக்கில் சாம்பா மன்னர்களால் கட்டப்பட்ட கோயில்கள், பல கோயில்கள் வியட்நாமில் இருக்குது. குறிப்பாக சிவன் கோயில், விஷ்ணு கோயில், முருகன் கோயில், பார்வதி கோயில், விநாயகர் கோயில் போன்ற கோயில்கள் இருக்குது. குறிப்பாக முகலிங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அங்கே வியட்நாமில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த அமெரிக்க வியட்நாம் சண்டையில் குண்டுவீச்சின் காரணமாக இந்த சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்ட கோபுரங்கள் சிதைவடைந்திருந்தாலும் கூட, அந்த சிதைவடைந்த கோபுரத்திலிருந்து இப்போதும் அந்த சிதைவடைந்த கோபுரத்தை பாதுகாத்து வருகிறார்கள். அந்த கோபுரத்திலிருந்து எடுக்கப்பட்ட சிலைகளை ஒரு பிரெஞ்சு வரலாற்று ஆசிரியர் சாம்பா மியூசியம் என்ற பெயரில் டனாங்கில் அங்கே வச்சுருக்கிறாங்க. அந்த மியூசியத்தில் மீசை உள்ள முருகன், மீசை உள்ள பார்வதி, சிவன், பார்வதி, அதே போல் வந்து காரைக்கால் அம்மையாருடைய சிலைகள், இப்படி ஏகப்பட்ட சிலைகள் அந்த மியூசியத்தில் இருக்குது. இப்போ தமிழர்களுடைய சமய தொடர்புள்ள இடமாக இந்த வியட்நாம் இருக்குது. அப்படிங்கிறதுனால இத்தகைய 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாற்றுப்பூர்வமான தொடர்புகள் இருக்குது. இன்னும் கேட்டிங்கன்னா, அந்த வியட்நாமில் இருக்கக்கூடிய அந்த மைசன் அப்படிங்கிற இடத்துல இதை வந்து ஒரு மேப்பாகவே போட்டு வச்சுருக்கிறாங்க. என்ன மேப்புனா, சீனாவிலிருந்து வந்த அந்த பட்டு வழி தடமானது வியட்நாமில் தொடங்கி மலேசியா, இந்தோனேஷியா வழியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மாமல்லபுரம், நாகப்பட்டினம், தொண்டி துறைமுகம் வழியாக மேற்கத்திய நாடுகள், ஐரோப்பிய நாடுகளுக்கு இந்த பாதை, வணிக பாதை இருந்தது அப்படிங்கிறத அந்த வரைபடத்தையும் அங்கே வச்சுருக்கிறாங்க. அந்த வணிக பாதையில் முக்கிய பங்கு வகித்தது இந்த மைசன் நகரம், இந்த சாம்பா பேரரசு என்பதையும் அவர்கள் மறக்காமல் குறிப்பிட்டு இருக்கிறார்கள். அப்போ அந்த அளவிற்கு தமிழர்களுக்கும் வியட்நாமியர்களுக்குமான சமூக, மொழி, சம்பிரதாய அடிப்படை அந்த தொடர்புகள், பண்டைய தொடர்புகள், அதை வந்து நினைவூட்டும் விதமாகவும், அதை வந்து இந்த வரலாற்றை மீள் உருவாக்கம் செய்வது, இந்த வரலாற்றை நம்முடைய தமிழ் சமூகத்திற்கு இந்த வரலாற்றை கொண்டு போவதற்கான ஒரு கருவியாக அந்த மாநாடு அமையும் என்ற நோக்கத்தில் தான் இப்போ நம்ம 2வது உலகத்தமிழர் மாநாட்டை வியட்நாமில் நடத்துவதற்கான காரணம். வியட்நாமில் தமிழர்கள் இருந்திருக்கின்றார்கள், அங்கு பல அதற்கான சான்றாதாரங்கள் எல்லாம் இருக்கின்றது. அந்த விடயத்தை நினைவுபடுத்தி இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்கிறீர்கள். எவ்வாறான நிகழ்வுகள் வியட்நாம் மாநாட்டில் உள்ளடங்குகின்றது? இப்போ இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நம்ம எடுக்கிறதுக்கான காரணம் வந்து, தமிழன் இல்லாத நாடே இல்லை அப்படின்ற அளவிற்கு உலகப்பந்தையினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் தமிழர்கள் வாழக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக செறிவாக வாழக்கூடிய நாடுகள் பார்த்திங்கன்னா, ஒரு 40க்கும் மேற்பட்ட நாடுகளில் தமிழர்கள் ஒரு செறிவான அளவில் வாழக்கூடிய நிலை இருக்கிறது. இப்போ அந்த 40 நாடுகளில் இருக்கக்கூடிய முக்கிய வணிக ஆளுமைகளை நம்ம அங்கே ஒருங்கிணைக்கிறோம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் பீப்புள், அதே மாதிரி வந்து வரலாற்று ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், பல்கலைக்கழக ஆசிரியர்கள்,
மொழி வல்லுநர்கள் இவங்கெல்லாம் வந்து ஒன்றா சேர்றாங்க. ஒன்றா சேருகின்ற போது 5 நாட்களும் ஒரு 5 நட்சத்திர விடுதியில் ஒரே விடுதியில் அத்தனை பேரும் தங்குறோம். 1000 பேரும் ஒரே விடுதியில் தங்குறோம். ஒரே நேரத்தில் காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு, மாநாடு. அதே மாதிரி இப்போ நான் சொன்ன இந்த பாண்டியர்களுக்கும் வியட்நாமுக்குமான தொடர்புள்ள அந்த கோயில்களை தரிசிப்பது, நான் சொன்ன அந்த சாம்பா மியூசியத்தை பார்க்குறது, இது எல்லாத்தையும் ஏற்பாடு செய்கிறதுனால இந்த 5 நாட்களுக்குள்ளாக இந்த வணிகர்களுக்குள்ள ஒருவருக்கொருவர் ஒரு வணிக தொடர்பை நம்ம ஏற்படுத்த முடியும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். குறிப்பாக இப்போ இங்கே என்ன நம்ம கத்தாருக்கு வேணும், இல்லை ரஷ்யாவுக்கு வேணும், இல்லை வந்து ஒரு சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் வாங்கணும், இல்லை சீனாவுக்கு பொருளை ஏற்றுமதி செய்யணுன்னா கூட இந்த மாநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள், ஏன்னா 5 நாள் ஒரே இடத்துல ஒரே குழாமில் நம்ம இருக்கின்ற போது இவர்களுக்குள்ளான வணிக தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பாக அமையும். அப்படி அமைகின்ற போது இந்த வணிகத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போவதற்கு இது ஒரு கருவியாக அமையும். ஒரு நட்புறவு, தமிழர்களுக்கு இடையிலான ஒரு உறவு நிலையை நீங்கள் வெளிப்படுத்துவதற்காக இலங்கையிலிருந்து யார் யார் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்கின்றார்கள்? அதற்கான விசேட வசதி வாய்ப்புகள் ஏதாவது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா? இலங்கையிலிருந்து முக்கிய அமைச்சர்கள் 3 அமைச்சர்கள் கலந்துக்கிறாங்க, தமிழ் அமைச்சர்கள் கலந்துக்கிறாங்க. இலங்கையினுடைய பல்கலைக்கழகத்திலேருந்து பேராசிரியர்கள் இங்கே வராங்க. அதே மாதிரி இலங்கையில் இருக்கக்கூடிய வரலாற்று ஆசிரியர்கள், ஆய்வாளர்கள், பொதுமக்கள் என ஒரு 100க்கும் மேற்பட்டவர்கள் இலங்கையிலேருந்து வரக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ இலங்கையிலேருந்து வரக்கூடியவர்கள் இப்போ 19ஆம் தேதி இங்கே விமானம் ஏறி 20ஆம் தேதி அங்கே வருகின்ற போது 20ஆம் தேதி அங்கே வரக்கூடிய விமான நிலையத்திற்கு டனாங்னு சொல்லிட்டு ஒரு விமான நிலையம், அந்த டனாங் விமான நிலையத்தில் வரக்கூடிய அத்தனை விருந்தினர்களையும் அங்கே வரவேற்பதற்கும், வரவேற்று அவர்களை அழைச்சிட்டு போயிட்டு அன்னைக்கு முழுக்க நகரத்தை சுற்றி காண்பிப்பது, அந்த சாம்பா மியூசியத்தை சுற்றி காண்பிப்பது, இதெல்லாம் காமிச்சிட்டு இரவு வந்து அந்த 5 நட்சத்திர விடுதியில் இவர்களை தங்க வைக்கிறோம். அப்புறம் 21ஆம் தேதி இப்போ வந்து சேர்ந்த நாள் நம்ம வந்து டூரு, அப்புறம் இரவு நைட் டூருன்னு சொல்லுவோம், இரவு காட்சிகளை அதனால் நான் பார்த்துட்டு 21ஆம் தேதி வந்து உலக தமிழர் மாநாடு. இந்த மாநாட்டில் இதே மாதிரி நான் சொன்ன இந்த 1000 பேருக்கும் தமிழ் சாப்பாடு, காலை உணவு. ஏன்னா வியட்நாமிய உணவுகளை பெரும்பாலும் சாப்பிட முடியாது, நமக்கு அந்நிய உணவாக இருக்கும். அதனால் இப்போ வரக்கூடிய அனைத்து விருந்தினர்களுக்கும் தமிழ் சாப்பாடு செய்வதற்கும் அங்கே சமையல்காரர்களை இங்கே என்ன நம்ம கூட்டிகிட்டு போகிறோம். கூட்டிகிட்டு போயிட்டு காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு ஏற்பாடு பண்ணுறோம். அப்போ 21ஆம் தேதி உலக தமிழர் மாநாடு. அப்போ அந்த தமிழர் மாநாட்டில் பண்டைய தமிழர்களுடைய பரவலாக்கம், திரைகளோடி உலகம் முழுக்க பரவிய அந்த வரலாறு, சேர, சோழ, பாண்டிய, பல்லவர், கிழக்காசிய வரலாறுகள், இதெல்லாம் உலகம் முழுக்க வந்திருக்கக்கூடிய வரலாற்று பேராசிரியர்கள் அந்த மாநாட்டு நிகழ்வுரை ஆற்ற இருக்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த 21ஆம் தேதி இரவு டூர், திரும்பவும் இரவு டூரை நம்ம கூட்டு போகிறோம். அந்த நகரத்தில் பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது. டனாங் என்பதை பொறுத்தவரைக்கும் மிக 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 அழகிய ஒரு கடற்கரை நகரம், வணிக நகரம். டூரிஸ்ட்டு சுற்றுலா பயணிகள், உலகமெங்கும் இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் வந்து பொழுதுபோக்கக்கூடிய ஒரு நகரமாக இருக்கும். அப்போ அந்த 20ஆம் தேதி முடிந்து 21ஆம் தேதி உலகத்தமிழர் வணிக மாநாடு நடத்துகிறோம், பிஸ்னஸ் மீட் நடத்துகிறோம். இந்த பிஸ்னஸ் மீட்டில் ஒரு 100க்கும் மேற்பட்ட வணிகர்கள் தங்களுடைய பொருட்களை அங்கே காட்சிப்படுத்த இருக்கிறார்கள். அதே மாதிரி வியட்நாம்லேருந்து வரக்கூடியவர்களும், அங்கே இருக்கக்கூடிய வியட்நாம் வணிகர்களும் இந்த மாநாட்டில் பங்கேற்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது வியட்நாமில் எதுவும் பொருள் நம்ம வாங்கணும், இல்லை பொருள் விற்கணும், இந்த B2B அந்த நிகழ்வும் வந்து அங்கே நடக்குது. இப்போ வந்து பிஸ்னஸ் கம்யூனிகேஷனை வந்து ஏற்படுத்துவது, இந்த 100 ஸ்டால் போடுறாங்க, அதனுடைய பிரான்ச்சைசிஸ் இப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய, இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து ஐரோப்பாவில் விற்பனை செய்வது, இல்லைன்னா மற்ற நாடுகளில் விற்பதற்கான ஒரு வணிக சந்தையாக, அந்த இடத்த வணிக சந்தைக்கான ஒரு தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த மாநாட்டு திடலை நம்ம அமைச்சிருக்கிறோம். அப்போ அது இல்லாமல் பிஸ்னஸ் சார்ந்த ஒவ்வொரு நாடுகளிலும் என்னென்ன மாதிரியான வணிகங்கள் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கான அந்த விஷயங்களையும் அங்கே மாநாட்டில் இருக்கக்கூடிய தொழில் வல்லுநர்கள் அங்கே பேச இருக்கிறார்கள். அதே மாதிரி வந்து எந்தெந்த நாடுகளில் கடன் கிடைக்கிறது, என்னென்ன மாதிரியான பொருள் கிடைக்கிறது, ஏற்றுமதி இறக்குமதி வாய்ப்புகள், இதெல்லாம் அங்கே பேசப்படுகிறது. பேசப்பட்டு 2வது நாள் பரிசளிப்பு விழா மற்றும் விருது விழா இதோட அந்த 2வது நாள் மாநாடு முடிவடைய இருக்கிறது. அப்போ அதுவும் அதற்கு பிறகு அந்த இரவும் நம்ம வந்து இரவு டூர் கூட்டு போகிறோம். 23ஆம் தேதி நான் சொன்ன இந்த பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட மைசன் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய அந்த பண்டைய கோயில்கள், சுட்ட செங்கலால் கட்டப்பட்ட கோயில்கள்,
அந்த இடத்த போயிட்டு நம்ம தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்பாடு செய்கிறோம். தரிசிச்சுட்டு திரும்பவும் அதே மாதிரி இரவு வரைக்கும் சுற்றிட்டு இரவு தங்கிட்டு 24ஆம் தேதி திரும்ப விமானம் பிடிச்சி அவர்களுடைய நாடுகளுக்கு செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கோம். இதில் முக்கிய ஏற்பாடுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவர்கள் எல்லாருக்கும் சைவ உணவு சாப்பிடுபவர்களுக்கு தனியாக சைவ உணவும், மற்ற உணவுகள் சாப்பிடக்கூடியது இந்திய உணவு தமிழ் சாப்பாடு அப்படிங்கிறத நம்ம 3 வேளை உணவும் அங்கே நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி காஃபி, டீ இந்த மாதிரியான ஏற்பாடுகள். இதற்கான ஒரு பெரிய டீமே ஒரு குழு அந்த மாநாட்டு குழு அங்கே இயங்கி கொண்டிருக்கிறது. இந்தியாவிலிருந்து யார் யார் வராரு? இந்தியாவிலேருந்து அமைச்சர்கள் வராங்க, தமிழ்நாட்டிலேருந்து அமைச்சர்கள் வராங்க, பாண்டிச்சேரி ஸ்டேட்லேருந்து அவங்களுடைய முதலமைச்சர் வருவதாக சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் முக்கிய பிஸ்னஸ் வணிக தலைவர்கள் அங்கே கலந்துக்கிறாங்க. மதுரை காமராஜ் பல்கலைக்கழகமும் இந்த மாநாட்டில் சேர்ந்து செயல்படுகிறாங்க. ஏன்னா பாண்டியர்களுடைய வரலாறு இதில் இருக்கிறதுனால அதனுடைய வரலாற்று ஆசிரியர்கள் HODs அவங்களாம் இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்கு வருகிறார்கள். அது இல்லாமல் இந்த மாநாட்டில் சிறப்பு மலர் விழா மலர் வெளியிட இருக்கிறது. அந்த விழா மலர்லேயும் ஆராய்ச்சி கட்டுரைகள் வரவேற்க நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அந்த மாதிரி ஆராய்ச்சி கட்டுரைகள் அனுப்பக்கூடியவர்களுக்கான அந்த கட்டுரைகளை இந்த மலரில் வெளியிடுவதற்கான ஏற்பாடும் மலர் வெளியீட்டு குழு அதுக்குன்னு தனியாக குழு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது இல்லாமல் இந்தியா மட்டுமல்லாமல் உலகெங்கும் இருக்கக்கூடிய குறிப்பாக பப்புவா நியூ கினியா அந்த நாட்டினுடைய கவர்னர் வராங்க, தமிழ் பேசக்கூடிய கவர்னர் வராங்க, மற்ற அரபு நாடுகள்லேருந்தும் நம்ம மக்கள் வராங்க. அதே மாதிரி மொரிஷியஸ்லேருந்து சினிமாவில் முக்கியமான ஆளுமைகள் வராங்க. குறிப்பாக இசைஞானி இளையராஜா அவர்களை நாங்கள் வருவதற்கு கேட்டிருக்கிறோம். அது வருவதற்கான ஏற்பாடு நடந்து கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி சரத்குமார் அவர்கள், தங்கர்பச்சான் அவர்கள் அவங்கெல்லாம் வருவதற்கு இசைவு தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் நிறைய சினிமா பிரபலங்களும் இந்த மாநாட்டில் பங்கேற்க இருக்கிறார்கள். நீங்கள் இந்த மாநாட்டின் ஒன்று கூட்டி எல்லாருக்கும் இடையிலான ஒரு உறவு நிலையை ஏற்படுத்தி கொள்வதனூடாக நீங்கள் அடைந்து கொள்ளக்கூடிய உச்சபட்ச நன்மை என்ன நினைக்கின்றீர்கள்? நான் நன்மை இது இன்னார் செஞ்சு இன்னார் இந்த மாநாடு கூட்டி இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் இன்றைக்கி உலகம் முழுக்க தமிழர்கள் தமிழ் இனம் ஒரு யூத இனம் எப்படி உலகம் முழுக்க பரவிச்சோ அது மாதிரி இப்போ தமிழர்கள் உலகம் முழுக்க பரவி இருக்கிறோம். அப்போ இந்த பரவலாக இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒரு புள்ளியில் அவர்கள் தங்களுடைய தகவல் தொடர்புகளை மேம்படுத்தி அதன் மூலமாக வணிகத்திலே உச்சமடையணும். இப்போ எந்த ஒரு சமூகம் வணிக சமூகமாக மாறுகிறதோ அந்த சமூகத்தினுடைய மொழி தான் நிலைத்து நிற்கும். இப்போ சீன வணிகத்தில் உச்சத்தில் இருப்பதால் உலகம் எங்கும் இருக்கக்கூடிய மக்கள் சீன மொழியை பேசுவதற்கு ஆசைப்படுகிறார்கள். ஜப்பான் வணிகத்தில் உச்சத்தில் இருப்பதால் ஜப்பானிய மொழியை படிப்பதற்கு அனைவரும் ஆசைப்படுகிறார்கள். ஜெர்மன் வணிகத்தில் உச்சத்தில் இருக்கிறதுனால ஜெர்மானிய மொழியை படிப்பதற்கு அனைவரும் ஆசைப்படுகிறார்கள். அதேபோல் தமிழ் நம்முடைய பிள்ளைகள் படிக்கணும், இல்லை மற்றவர்கள் படிக்க வைக்கணும் அப்படின்னா வெறும் தமிழ் படிங்கன்னா மட்டும் படிச்சிட முடியாது. அதற்கு மாறாக தமிழ் சமூகம் ஒரு பெரும் வணிக சமூகமாக நாளைக்கு மாறுகின்ற போது இந்த தமிழ் நீடித்து நிற்கும். தமிழ் இருக்கும் வரை தான் தமிழன் என்ற ஒரு இனம் இருக்க முடியும். அப்போ இந்த இன நீட்சிக்கும் மொழி நீட்சிக்கும் நம்மளான சிறு துரும்பு இந்த மாநாடு என்பது எல்லாத்தையும் இந்த மாநாடு நிகழ்த்தி காட்டும் என்று சொல்ல முடியாது. ஆனால் அந்த நிகழ்த்தி காட்டுவதற்கான ஒரு உந்து விசையாக இந்த மாநாடு கண்டிப்பாக இருக்கும். 2018 ஒரு மாநாடு, 2025 ஏன் அந்த நீண்ட காலம் என்பது? 2018 மாநாடு போட்டுட்டு அதுக்கு பிறகு கொரோனா வந்தது. கொரோனாவில் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் முடிஞ்சிச்சு. அப்புறம் அந்த வைரஸ் வருது இந்த வைரஸ் வருதுன்னு வைரஸ் மேலே வைரஸ் பேரை மட்டும் மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. அதனால் காலம் பிடிச்சிருச்சு. இப்போ இந்த 2025 இந்த மாநாடை நம்ம வெற்றிகரமாக வியட்நாமில் டனாங் நகரத்தில் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த டனாங் நகரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ இலங்கையிலேருந்து வரக்கூடியவர்கள் மலேசியா கோலாலம்பூர் கோலாலம்பூர்லேருந்தும் டனாங் நகரத்துக்கு நிறைய போகலாம். அல்லது இங்கே இலங்கையிலேருந்து சிங்கப்பூர் போயிட்டு சிங்கப்பூர்லேருந்து டனாங் நகரம் போகலாம். இல்லை இங்கேருந்து பேங்காக் போயிட்டு பேங்காக்லேருந்து டனாங் நகரத்திற்கு போகலாம். இந்த 3 வழியாக விமான பயணங்களை போவதற்கு விமானங்கள் இருக்கிறது. அதனால் இந்த மாநாடு ஒருங்கிணைப்பது என்பதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், ஒரு நிகழ்வை ஒரு சாதாரண உள்ளூரில் ஒரு நிகழ்வை ஒருங்கிணைப்பது என்பதே மிக சிக்கலான ஒரு விஷயமாக இருக்கும். அப்போ 40 நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்களை ஒரு இடத்துல அதுவும் ஏதோ ஒரு நாடுகளில் நம்ம ஒருங்கிணைக்கின்ற போது பல்வேறான நடைமுறை சிக்கல்கள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி
இந்த மாநாடு வெற்றிகரமான ஒரு மாநாடாக இப்போது கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இது பல மாற்றங்களை தமிழ் சமூகத்தில் கண்டிப்பாக மாற்றக்கூடிய ஒரு மாநாடாக, பேசப்படுகின்ற ஒரு மாநாடாக இந்த மாநாடு விளங்கும். இந்த மாநாட்டுக்கு ஒரு ஆள் வரணுமெண்டா இப்படி உங்களை தொடர்பு கொள்ளலாம்? இந்த எண் தொடர்பு எண் சொல்லியிருக்கிறோம். இந்திய 0091 9092191111 இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாக தகவல் கொடுத்தாங்களா, ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா கூட எல்லா தகவல்களும் நம்ம அனுப்பிச்சிடுவோம். 9092191111 இந்த நம்பருக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுத்தாலே மாநாடு சார்ந்த அனைத்து தகவல்களும் நம்ம கொடுப்போம். அதே மாதிரி tamizharmanadu.com TAMILARMAANADU.com tamizharmanadu.com அந்த .comல போனீங்கனாலும் இந்த மாநாடு குறித்த எல்லா தகவலும் அந்த வெப்சைட்டில் இருக்குது. வியட்நாம் உலக தமிழர் மாநாடு தொடர்பில் இந்த சிறப்பு நேர்காணல் இணைந்து கொண்டு கருத்துக்களை பரிமாறிய உங்களுக்கு மிக்க நன்றிகள். நன்றி. இந்த உலகத்தமிழர் மாநாட்டு சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக உலகெங்கும் வியாபித்திருக்கக்கூடிய ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி வாயிலாக இந்த செய்தியை உலகெங்கும் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான இந்த சிறப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஐபிசி தமிழ் நிர்வாகத்திற்கும் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐபிசி நேயர்களுக்கும் என்னுடைய நன்றி. நன்றி, வணக்கம்.